हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 7 சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 3. தன்னைச்சந்தைத்ய பதயோ மகாபுருஷ சேஷ்டிதம் ந கிருஹ்ணீமோ வயம் புச்சம் அகேரங்கம் அமங்கலம் ஸ்வாத்யாய ஸ்ருத சம்பன்னா பிரக்யாதா ஜன்ம கர்மபி. பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸ்வாத்யாய ஸ்ருத சம்பன்னா பிரக்யாதா ஜன்ம கர்மபி என்ற வார்த்தைகளின் விஷயமாக மற்றொரு கேள்வி எழுப்பப்படக்கூடும். உண்மையாகவே ஒருவன் வேத அறிவில் பயிற்றுவிக்கப்பட்டு இருப்பானாயின் அல்லது நியமிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் புகழ் பெற்றவனாக இருப்பானாயின், மேலும் சிறந்ததொரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவனாக இருப்பானாயின், அவன் ஏன் ஒரு அசுரன் என்று அழைக்கப்பட வேண்டும்? இதற்கு விடை என்னவென்றால், ஒருவன் உயர்ந்த கல்வி உடையவனாகவோ கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவனாகவோ இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு நாஸ்திகனாக இருப்பானாயின், பகவானின் உபதேசங்களை அவன் கேட்காதவனாக இருப்பானாயின், அவன் ஒரு அசுரனே ஆவான். சரித்திரத்தில் இரண்யகசிபு, ராவணன் மற்றும் கம்சனை போன்றவர்களின் உதாரணங்கள் பல உள்ளன. இவர்கள் நன்கு கற்றறிந்தவர்களும் கௌரவமான குடும்பங்களில் பிறந்தவர்களும் மற்றும் போரில் சக்தியும் பராக்கிரமம் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பரமபுருஷ பகவானை ஏளனம் செய்ததால் அசுரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஒருவன் நன்கு கற்றவனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு இல்லை என்றால், பரமபுருஷ பகவானின் உபதேசங்களின்படி நடக்கவில்லை என்றால், அவன் ஒரு அசுரனே ஆவான். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 15வது பதத்தில் பகவான் கிருஷ்ணராலேயே விவரிக்கப்பட்டுள்ளது. நாமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே நராதமாம் மாயையா அபஹ்ருதஜ்ஞானா ஆசூரம் பாவம் ஆஸ்ரித்தா. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாஸ்திகத்தன்மையை ஏற்றவரும் என 4 விதமான தீயவர்கள் என்னிடம் சரணடைவது இல்லை. இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஆசூரம் பாவம் என்பது பகவான் கிருஷ்ணரின் இருப்பை ஏற்காததை அல்லது பகவானின் தெய்வீக உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாததை குறிக்கிறது. பகவத்கீதை பகவானால் நேரடியாக உபதேசிக்கப்பட்ட தெய்வீகமான உபதேசங்களை கொண்டுள்ளது. ஆனால் அசுரர்கள் நேரடியாக இந்த உபதேசங்களை ஏற்பதற்கு பதிலாக மனம் போனவாறு தங்களது சொந்த விளக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கும் லாபமின்றி அனைவரையும் தப்பான பாதையில் நடத்துகிறார்கள். ஆகவே அசுரத்தனம் கொண்ட நாஸ்திகர்களிடம் ஒருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கேற்ப இறை உணர்வு இல்லாத அசுரன் ஒருவன் நன்கு கற்றவனாக இருந்தாலும் அவனை ஒரு மூடன், நராத்தமன் மற்றும் மாயையா அபகிருத ஞான என்று கருத வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 7 சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 3 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.